ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சித்திரை 3ஆம் வெள்ளி என்னோடய வீட்டில் பூஜை பண்ண அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் 9 வீக்ஸ் விளக்கேற்றுறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 3ஆவது வாரம். 3ஆவது வாரம் எப்படியோ வெற்றிகரமாக எழுந்துட்டேன். என்னால் எழுந்துக்கவே முடியல. எப்பயுமே வந்து ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா 9th வீக்கு தாங்க எனக்கு எப்பயுமே வந்து நான் நிறைய டைம் விளக்கேற்றுறேன்னு வேண்டிட்டு பண்ணும்போது அந்த 9th வீக்கு எனக்கு எப்படின்னா எனக்கு எதனா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதையும் மீறி போயிட்டு நான் அப்படியே ஏற்றிட்டு வரும். ஒரு டைம் என்னால் ஏற்ற முடியாத அளவுக்கு எனக்கு எதனா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்மளுக்கு 3rd வீக்கே வந்துடுச்சு. என்னால் மார்னிங்லேருந்து எழுந்திருக்கவே முடியல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அந்த பூ கூட என்னால் போட முடியல. நான் ஒரு செகண்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேங்க. பூஜை வேலை மட்டும் என்னால் அந்த பண்ணவே முடியல. அன்றைக்கி ஒரே தடங்களாகவே இருந்தது. என்னால் வீடியோ கூட அன்றைக்கி சரியாக ஷூட் பண்ண முடியலைங்க. நான் பார்க்கும்போது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டிங் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு எப்பயுமே ஒரு 2 வாரமாக என் கையால் நெய்வேத்தியம் பண்ணி வச்சேன். சக்கரை பொங்கல் லாஸ்ட் வீக் வந்து ராகி கூழ் செஞ்சு வச்சோம். இந்த வாட்டி வந்து என்னால் முடியல, எதுவும் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு. ஸோ பால் காசி ஏலக்காய் போட்டு அம்மாவுக்கு வச்சாச்சு. வாழைப்பழமும் பாலும் பழமும் நான் பிரசாதமாக அம்மாவுக்கு படைச்சிட்டேங்க. படைச்சி கும்பிட்டாச்சு. என்னால் வந்து என்ன சொல்கிறது, அந்த பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு செகண்டில் எல்லாமே பண்ணிவிடுவேன். என்னால் அன்றைக்கி பண்ணவே முடியல. எதனா ஒன்று மறந்துடுறேன். ஊதுவத்தி எடுக்கிறது மறந்துடுறேன், இது மறந்துடுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சாமி கும்பிடும்போது கை காலெல்லாம் ஒரே பெயினாக இருந்த மாதிரி இருந்தது. விளக்கேற்றத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக அன்றைக்கின்னு தெரியல எனக்கு. அன்றைக்கி எல்லாமே எனக்கு லேட்டு தாங்க. எப்பயுமே மார்னிங் நான் ஒரு 5:30 6க்குள்ளே நான் பூஜை முடிச்சிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock முடிச்சிடுவேன். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே வந்து 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நான் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் எப்படியோ சாமி பூஜை பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டால் அந்த டேவே நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. லேட்டாக எழுந்தாலே அந்த டே நம்மளுக்கு போகவே போகாது. ஸோ சாமி கும்பிட்டுட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா 6 o'clock நான் ரயில்வே ஸ்டேஷன் வருவேன். 6:10 6:15க்கு ட்ரெயின் வந்துட்டு நான் 6:30க்கெலாம் ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிடுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெயினே வரலைங்க. 6 o'clock வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் நின்னேன். எதனால் ட்ரெயின் வரலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி விளக்கேற்றக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஒரே ஸ்ட்ரகிளாகவே இருந்தது. 2 வாரம் ஏற்றும் போது இருந்த சுறுசுறுப்பு எனக்கு இல்லை. எப்படியோ ஆல்மோஸ்ட் 7 o'clock ரீச் ஆகிட்டேன். எப்படியோ கோயிலுக்கு வந்துட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கோயிலில் பார்த்தா விளக்கு பூஜையாக அன்றைக்கி ஒரே ரஷ்ஷு. விளக்கேற்றுற இடத்துல இருந்த இதுவெல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. டேபிள் ஃபுல்லாக அங்கே விளக்கு பூஜைனாலே. ஸோ கீழே வச்சு நான் விளக்கு ஏற்றிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேங்க. என் பூஜையும் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.